நானும் பேசவே கூடாது. எவ்வளவோ பணம் நமக்கு லாஸ் ஆகிருக்கு. இந்த பணம் வந்து பெருசு இல்லைன்னு தான் நானும் ரொம்பவும் அமைதியாக இருந்தேன். நேற்று ஒரு 5000 போட்டு சிஎம் சார் சொல்கிறாரு, தகுதியான மகளிருக்கு வந்து உரிமை தொகையை நான் வந்து 5000 கொடுத்துட்டேன் 5000 கொடுத்தேன்னு பீத்திக்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க. நாங்கள் வந்து ஐடியில் ஃபைல் பண்ணியிருக்கோமா, எங்களுக்கு வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்னு எங்கள் காசை வந்து நிறுத்தி வச்சுட்ருக்காங்களாம். ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு காசு வரல. அதில் ஐடிகேவில் ஒர்க் பண்ணி எங்கள் ஊரில் வேலை செஞ்சு எல்லாருக்கும் அப்ளை பண்ணி காசு வர வச்சதே நான் தான். அதில் வேலை செஞ்சதே நான் தான். இப்போ எங்களுக்கு வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாக வருதான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் வேலையில் இருக்கிறாரு. நான் வந்து கலெக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எங்களுக்கு வருமானம் அதிகமாக வருதுன்னு எங்களுக்கு வந்து காசே ஸ்டார்டிங்லேருந்தே போடலை, நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக விசாரித்து, அதுவும் சென்னையிலேருந்து வந்து அனுப்பி தாசில்தார் கல்ஸ்பாக்கத்தில் எனக்கு விசாரித்தாங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து அதிகமான வருமானம் வந்து வாங்குகிறோம், அதனால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் 45,000 ரூபாய் ஏறிக்குது, இந்த உரிமை தொகையை வாங்குறதுக்கு இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் போயிட்டு என்னோடய அப்ளிகேஷனை நான் மனு கொடுத்ததுனால அது என்னோடய ஃபைல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து கலெக்டர் வேலை பார்க்குறோம், கலெக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம், கோடிக்கணக்கில் சொத்து வச்சுன்னுக்கிறோம், அதிகமாக வருமானம் எங்கள் வந்து அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துருக்குதான். நலம் கிடையாது, இருக்க வசதியான வீடு கிடையாது. இதில் வந்து 2.1 டிஎம்கே அடுத்த 2.1 வந்து வரப்போகிறாங்களாம். அதனால் 5000 ரூபா வந்து ஊக்கத்தொகையாம் மகளிருக்கு. எங்கள் ஊரில் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுன்னுக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஏறுது. 3 சக்கர வண்டி வச்சுன்னுக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஏறுது. அப்படியே கரெக்டாக சூப்பராக நிதானமாக அழகாக விசாரித்து சாருங்க வந்து கரெக்டான மகளிருக்கு வந்து உரிமை தொகை போட்டுட்ருக்காங்க இல்லையா? சிஎம் சார், நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், இந்த 45,000 எனக்கு பெரிய காசே கிடையாது. நான் நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நிறைய இழந்தும் இருக்கோம். இந்த 45,000 பெரிய காசே கிடையாது. நான் 1008 இடத்துல மனு கொடுத்துருக்கேன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகைக்காக. அதை கரெக்டாக விசாரித்து உங்களால் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை உங்களால் கொடுக்க முடியல. சென்னையிலிருந்து விசாரித்து கொடுக்க சொல்லி என்னை விசாரிக்க சொன்னாங்கம்மான்னாங்க. நான் 1 ஏக்கரா இடம் விற்று தான் நாங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்திருக்கோம், அடுத்து நகை தான் அடமானம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இது பெரிய வருமானமா உங்களுக்கு? கோடிக்கணக்கில் வருமானமா? இதனால் என்னோடய உரிமை தொகை நீங்கள் நிறுத்தி வச்சிட்டிங்களா? அடுத்த ஈடு இல்லை சார், டிஎம்கேன்ற